போ போ போல சரி நான் இழுக்கிறேனே ஒடியாந்து 2 பேரும் பிடிச்சிக்கலாம். இல்லை நீங்க ஒரு அண்ணா கூட பிடிக்கிறோம் வாங்க குழம்பா வைக்கிறோம், நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க. இங்கே பாரு இதான் பொடுதல். இந்த வயிற்று பரட்டலுக்கு இதுக்கெல்லாம் இது நல்லது. துவையில அரைச்சி சாப்பிடணும். ஆமா இது இது இருந்தா காதல ஒட்டி இது கொண்டு வந்து வீட்டுக்கு தான் பார்த்தா வருது காசு மண்ணு ஒட்டல பாரு பில்லு மாதிரி தெரியல தர பாக்கே அழகா தெரியுது. அப்புறம் நாங்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம வலை வச்செல்லாம் பிடிச்சிருப்போம், இறச்சி பிடிச்சி பார்த்துருப்பீங்க. இது வந்து உரி வைக்கிறது. உரி வைக்கிறது இல்லை, சீலை வலை. சீலை வலை இது மாதிரி தான் கட்டணும். கட்டி இதை மண்ணை போட்டு 2 பக்கமும் மண்ணை போட்டு வச்சுட்டு இந்த இதெல்லாம் கலரி நடுவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துடணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை பிடிச்சி இழுக்கணும். இந்த முனையை பிடிச்சி இழுத்தோம்னாக்கா சர்ன்னு வரும் மீன் வரும். வருதான் நினைப்பு பார்க்குறோம் நம்ம. வாங்க நான் இது மாதிரி பிடிச்சதில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்க வரேன். இது வந்து அக்கா வீட்டு கொள்ளையில் வந்து அக்கா வீட்டு குளம். இப்போ வீடு கட்டுறப்ப கொஞ்சம் மண் எடுத்திருப்பாங்க போல், அதில் மீன் ஆனால் விட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெருசு பண்ணலை குளம் வந்து, அதில் தான் வைக்க போகிறோம். இப்போ வேறு மாற்றிக்கணும். இப்போ இழுத்துக்கிட்டு போ, முகனையை பிடிச்சி இழுத்துக்க, அங்கே மேலேயே வச்சுக்க. பாப்பா 2 அம்மா சேர்ந்து இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் பார்ப்போம். நானே எப்படி வருவதுன்னு தெரியல. பாப்பா என்ன உள்ள விடவா? நீ அப்படியே காலை வச்சு அமுக்கிக்க, சும்மா அப்படியே பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு இதை கட்டிட்டு கழுவிட்டு இதுக்கு பேர் தான் உரிமை. இதில் தான் அம்மா அந்த இது பிடிச்சதா? ஓஹோ, இதில் வந்து ஆப்துக்குமாக்கா. ஆனால் இந்த இலை கிடக்கிறது நல்லா இருக்கலாம் பாப்பா, குட்டி குட்டியா. தாமரை கலங்கு இருந்தால் கொண்டாந்து போடணும். விதை இருக்குது, இதில் ஆன்லைனில் விற்கிது. விதை வாங்கிட்டு போடணும். கிழங்கு இருந்ததுன்னா கிழங்கு ஆகிட்டு வந்து போட்டால் போதும். ஆமாம், அதுவும் நம்ம போடக்கூடாதான். அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்கிறது சும்மா. அது யாருக்கும் தெரியாமல் போடணும், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயசானவங்க தான் அந்தமாரி தாமரை வரையெல்லாம் வந்து குளத்துல போடணும். அல்லி தாமரை மக்கான தாமரை பூ விதை தான் இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறது. ஆமாம், அந்த வெள்ளை கலர் இருக்கு அதானே பாப்பா? அதாம்மா. அப்படியே கடிச்சிடணும் சேத்துல. கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை எடுத்து 2 பக்கமும் வச்சுக்கிட்டு வரணும். அவ்வளோதான். இது நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேண்ணா. அது அம்மா தான் வைக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு நான் வந்து நிற்கிறப்ப அப்படியே நம்மளும் ட்ரைனிங் எடுத்துக்கணும். விட்டுருவானா? விடு பாப்பா எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா அங்கேயும் தான் நல்லா இடம் கிடக்கு, இங்கேயும் இடம் கிடக்கு. இதையும் நல்லா நினச்சி இன்னும் சூப்பராக வெட்டிடலாம். யாரும் அண்ணி வராங்களா? இல்லை கோழி. கோழியை மாதிரி தானே. தவிடு கொஞ்சம் கொஞ்சம் சாணி, அவ்வளோதான். அதுக்கு நான் கொஞ்சம் சாதம் மிச்சம் இருந்ததுன்ட்டு அதில் போட்டுக்கிறேன். எப்போதுமே சாதம் மிச்சம் இருந்தால் கொஞ்சம் கொண்டாந்து மீனுக்கு போடுறது தான். இப்போ இப்படி சேர்த்துக்குவோம். சாணி தவிடு சாப்பாடு மீன் ஆனால் அடிக்குதான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு அங்கிட்ட ஆழம் அங்கிட்டு. இப்போ அதில் பதறி விட நான் மேலே வந்துடுவா. இப்போ மேலே அதுக்கே நிறைய சொன்னீங்க. அவ்வளோ பிடிக்க போகிறோம். சொல்லி இறங்கி அப்படியே இந்த பக்கம் ஆழமா முடிக்கிட்டேன்னா அப்பாவை பொண்ணு வந்து எனக்கு காப்பாற்ற மாட்டீங்களா? காப்பாற்றிடுவோம்மா. காப்பாற்றுவீங்கல்ல? சரி, நான் குளிச்சேன்னா மீன் வராதுல. இது அங்கே போகாத, அங்கே போகாத, அங்கே கொஞ்சம் பண்ணலாம். ஏமாண்டு அப்படியே சுத்தம் பண்ணு. இதான் சாக்கில் தள்ளி விட்டு மூட்டி விட்டுலான்னு பார்க்குறீங்க. அது சரிதான். மாடெல்லாம் தண்ணிக்குள்ளே வந்து படுத்துருக்கும்ல பாப்பா. இந்த மாதிரி இப்போ உட்காந்துக்கிட்டா நல்லா இருக்கும் பாப்பா. நம்ம ஒரு இதுக்கு எடுத்துக்கிட்ட நீ தான் வேகத்தில் சொல்லுவாங்க.
இவ்வளோ வச்சாச்சு தூக்கி விட்றோம் மீனெல்லாம் வரணும் பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஆமாம் ஒரு வச்சாச்சு இனிமேல் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இழுத்து பார்ப்போம் நல்லா அப்படியே இந்த புதகுடியில் இறங்கும்ல அந்த மாதிரி அப்படியே வச்சுன்னு போகுதுல்ல. பரவாயில்ல, இங்கேயே இவ்வளோ நேரம் தான் இருக்குது. வா அப்புறமா இறங்கிடுவோம் மீன் ஓடிடும். இப்போ என்ன வீட்டுக்கு போகணுமா? வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்ல, 10 நிமிஷம் அந்த இறக்கி வரணும்ல மீன் கரைக்கு. தலையிலே நின்று இங்கே வா இங்கே வா, நிற்காது, வா கை கொடு, ஏமா நான் இருந்துக்கிறேன். கையை கொடு. நனைஞ்சிக்கிட்டு ஏன் அப்புறம் வேண்டாம் மீன் ஓடி போயிடும் வராது. அப்புறம் ஏன் என்ன நிறைய சொன்னீங்க? இதெல்லாம் பறிச்சு கொஞ்சம் துவையல் அரைச்சி சாப்பிட்றது. துவையில அரைச்சி சாப்பிடணும். ஆமா அம்மா செஞ்சாங்க அன்னைக்கு. பாப்பா இது கொடி கொடியாதுலப்பா. இது முடிக்கும் போடலாம் பாரு. இது இந்த வயிற்று பிரச்சனைக்கெல்லாம் இது நல்லது. சரி மாட்டையை கட்டி விட்டாயனா நல்ல பிள்ளை இருக்குல்ல. இது அறுத்து ஆடுறீங்க, அதை அறுத்து போட்டா அந்த கோர பிள்ளை. எல்லா மாடும் வந்து மேயுது. இது மாலை நேர வெயில வந்து நான் உடலுக்கு நல்லதுன்னு வாங்குறேன். பொது வாங்கிட்டு இருக்கிறேன். பஞ்சாங்கமலம் வராது. வந்துட்டு மீன்லாம் வந்துட்டு அடிக்குது. போய் நின்று எடுக்காம அடிக்கிறத விடு. அதுக்கு முன்னெல்லாம் அந்த வயக்காட்டுல எல்லாம் அந்த மெரிக்கோட்டில் எல்லாம் உட்காந்து இப்போ பாரம்பரிய உலகம் எப்படி மாறுது பேசிக்க மாட்டாங்க. பேசிக்கிறது இல்லை. அடுத்து ஒரு செல்லை வச்சுக்கிட்டு அப்புறம் முன்னெல்லாம் பேசி கலங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்க, வாங்கி தின்னு பேசுவாங்க. வெயில் காயுங்க தெரியுமா, ஒரு இடத்துல உட்காந்து வெயில் காயுறது, தலை பார்த்துக்கிறதெல்லாம் இல்லை. தலை பார்த்துக்கிறதே தானாக மாட்டேங்குதுக்கா. அப்படிங்கிற பாசவாளுக்கு எல்லாம் வந்துடுவா பார்க்கலாம். சிட்டிலாம் அப்படிலாம் நம்ம ஊரில் நம்ம ஏன் அங்கே உட்காந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாடி வேறு லைட்டு மரத்தில் போய் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றது. லைட்டில் வெளியே யார் சாப்பாட்டை வெளியில் தூக்கிட்டு வர்றாக்கா, வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றோம். எல்லாம் டேபிள் போட்டு சாப்பிட்றோம். முன்னாடியெல்லாம் வெளியிலலாம் உட்காந்து சாப்பிடுவோம். உட்காந்து ஒரு இடத்துல 4 பேர் பேசுகிறதே இப்போ வந்து இன்னும் ஒரு காலத்தில் சுத்தமாக இருக்காது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வர மாட்டாங்க போல. அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மன்னார்குடியில் ஒரு வருஷம் இருந்தோமே, பக்கத்து வீட்டில் யார் இருக்கானோ ஒரு வருஷம் கரெக்டாக இருந்துருக்குறோம், யாருன்னு கூட தெரியாது. பக்கத்து வீட்டு அம்மாவே 6 மாதம் கழிச்சு தான் வெளில வருது. அந்த அம்மாவே 6 மாதம் கழிச்சு வெளிலே பார்த்தோம் நாங்கள். இங்கிட்டு யாரும் பேசுனதில்லை. பின்னாடி மட்டும் ஒரு பாட்டி, அவங்க 2 பேத்தி காலேஜ் படிக்கிறாங்களா, எம்ஆர்ஜி காலேஜில். அவங்க மட்டும் எப்பயாவது கூட்டியே பாப்பா என்ன பண்ணுறேன்னா அவங்க எப்பயாவது என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க, அவ்வளவுதானே தவிர. ஆனால் நாங்கள் வெளில வந்தோம்னா பசங்க எல்லோரும் வருவாங்களே, இந்த மகேஷ் அக்கா, இந்த இவங்க கண்ணெல்லாம் வந்து சவுண்டு கிழிச்சு தெருவே கிழிச்சு எடுக்கிறது. வாயை மூடுங்க அப்படியே காட்டி கொடுக்குறீங்க பாரு. வாயை மூடுங்க சத்தமாக பேசினாலே. நம்ம எப்போதும் வெகுலியாக வந்து வேகத்தில் பேசி வளர்ப்போம் நம்ம வீட்டு பிள்ளைகளாம். அதான் ஆளுக்கு சொல்ல வேணாம், ஆளுக்கு சொல்ல ரொம்ப பெருசு சத்தம் ஆகணும். இப்போதான் எனக்கு அப்பாடா ஒரு கும்பல் போயிட்டுறா அங்கேருந்து நினச்சி பெருமிச்சு விடுவாங்க. பக்கத்தில் யார் டெத் ஆனால் கூட அழுக போனால் கூட அழுகாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. எந்த சவுண்டும் இல்லை, எந்த சவுண்டுமே இருக்காது. இப்போ நம்ம நாட்டுப்புறத்துலலாம் எப்படி இருக்குது, ஒரு கஷ்டம் வந்து நம்ம வீட்டிலே ஒரு கஷ்டத்தை நினச்சி தான் இப்போ இன்னொரு டெத்துக்கு போனால் கூட அதை நினச்சி அழுவாங்க. இங்கே எல்லாம் நம்ம கிராமத்தில் அதுதான். சரி போதுமா, வாங்க. கால் காஞ்சிட்டுமா, நீங்க போங்கம்மா. கால் காயிற நேரம் தான் டைம்மா. கால் காஞ்சிட்டு புடவே காஞ்சிட்டு போங்க. போய் இழுக்கிறோம். ஆனால் மீன் வரலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. நன்றி பாப்பா, நன்றி பாப்பா. ஆமாம், என் ட்ரெஸ்ஸு வேறு நினச்சி விட்டுட்டீங்க, அதுக்காக மீன் வாங்க. சரியா பொறுமை போங்க, சத்தம் போடாதீங்க. அம்மால தான் திருகுன்னு ஓடுது நம்ம. அப்புறம் எப்படி போய் எடுக்கிறது? போல சரி நான் இழுக்கிறேனே, ஒடியாந்து 2 பேரும் பிடிச்சிக்கலாம். இல்லை ஸ்லேபி, நல்ல ஸ்லேபிமா. எல்லாமே துள்ளிட்டு இதில் இப்போ ஒன்றும் இல்லை, இருக்கும். ஒன்று இருக்கும். நண்டு இருக்குடா. நண்டு வந்தாலும் கழிச்சுட்டு இந்த மாதிரி போடுவீங்கன்னு எனக்கு தெரியலையே.
மீன் கிடக்காதுல கிடக்கு பரவாயில்லையே அது அடே அப்பா இந்த அளவு ஒரு கெண்டை குஞ்சு கிடக்கு நம்மளா பெரிய சிலேபி ஓடிட்டு 2 இது பறந்துட்டு சிலேபி ஓடினதை பார்த்தீங்களா இல்லை இப்போ இது திரும்ப இதுக்குள்ளே தூக்கி வைக்கணும் நண்டு பிடிச்சி போடு குளத்துக்குள்ள போட்டுரு நண்டு ஆளவா இருக்கா நண்டு கொத்த கால் வேற இல்லை ராளு இருக்கா நீ ராளு பாருங்க எங்க ஊர் குளத்துல திரும்ப கொண்டு அப்படியே வைக்கலாமா இன்னொரு பாடு வச்சுருங்கம்மா வருதா என்னன்னு இல்லையே வரும் வைங்க வைங்க கொசுவல் எடுத்து இது அடுத்த அப்படியே கொசுவல் எடுத்து வந்து போடுவோம் இழுக்குறாங்கல்லம்மா அப்போ போய் பின்னாடி எல்லாம் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டா எதை குட்டிங்களாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் உங்கள் கெண்டை குஞ்சு குழம்பு நல்லா இருக்கும் இப்போ என்ன இதே வச்சு விட்ருவோமா வச்சு விடுங்க ரெண்டு தவிடு கலந்து சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் நான் பின்னாடி அப்படியே தூக்கிடணும் தெரியல எனக்கு இந்த மெத்தட் தெரியல இல்லைன்னா ஒரு இது கொசு எடுத்து வந்து ஒரு அரி அரிச்சு பார்ப்போம் அரிச்சு பார்ப்போம் மாமலா எடுத்துக்காட்டோம்ல அம்மா இருந்தாக்கா தூக்கியிருக்கோம் வந்து அடிக்குது நல்ல சிலைப்பி இன்னும் ஒரு 2 சிலைப்பி இருந்துச்சுன்னா ஒரு குழம்பு வச்சிடலாம் 2 சிலேபி 3 சிலேபி தான் ஓடிட்டேன் உரி வச்சு நாங்கள் பார்த்ததில்ல எனக்கும் தெரியல எங்கள் வீட்டுக்காருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு பாருங்க இது வந்து அப்படியே சுருக்க வச்சு இழுக்கிற மாதிரி கணக்கு இப்படியே வச்சுட்டு அதை இழுக்கிறப்ப அப்படி மொத்தமாக அப்படி வந்துடுது பண்டல் மாதிரி சத்தம் போடாமல் இழுக்கணும் போல இருக்கு நான் சத்தம் போட்டுக்கிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வச்சோம் கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு 2ஆவது டைம் வச்சு வைப்போம் திங்குது கொஞ்சம் ஃபஸ்ட் எய்டு வந்து உரி வச்சுருந்தோம் அதில் ஒரு ஸ்லேப்பி கொஞ்சம் கெண்டை குஞ்சு மீன் கிடச்சிச்சு இப்போ 2ஆவது டைம் வச்சுருக்கோம் பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் கால் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ பாப்பா பெரியப்பா கொடுத்து வரும் இந்த வாட்டி எல்லாமே எல்லாம் ஓடிட்டு நாம பிள்ளைக்கு இழுக்க தெரியல இருந்ததும் இங்கிட்டு குதிச்சு ஓடிட்டு நண்டு தான் பாருங்க பாப்பா ஒரு மீன் இருக்கு பார்த்துட்டு சரி வா ஒரு மீன் இருக்கு ஆட்டமும் அம்மா வந்து சரியான பிடிச்சிருப்பாங்க இந்த இருக்கா ஒரு சிலேபி வந்துட்டு பாப்பா 2 சிலேபி போணுமா எனக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒரு மீன் பாப்பா சூப்பர் பாப்பா நண்டு அந்த நண்டு திரும்ப வந்துட்டு பாப்பா நண்டு வேற களைச்சி விட்டுரும் இதெல்லாம் விட்டுருட்ட தண்ணியிலையே இதெல்லாம் கெண்டை கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க ஏன் இதில் விட்டுறாமல அதெல்லாம் ஆய முடியாது இப்போ ஓடு உங்களுக்குலாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு ஓடுங்க ஓடிடுங்க இந்த பற்றியே இந்த நண்டு வருது 4 மீன் பிடிச்சி வந்துருக்கலாமா இந்த நண்டு தான் வந்துட்டு வரக்கூடாது களைச்சி விட்டுட்டு இல்லை இது வேற நண்டுவாமா இல்லை நண்டே வரக்கூடாது நண்டு இருந்ததுன்னா மீன் நிற்காது அந்த மீன் நிற்காது இப்போ இருந்தது தான் இழுக்கதில்ல நமக்கு நீங்கள் பார்த்தியெல்லாம் இல்லை பார்த்தோம் இது ராலெல்லாம் ஞாபகம் அதுக்குள்ளே போடுறேன் சரி போதும் நம்மள வறுத்து சாப்பிட்டுக்க நீங்கள் நைட்டு வறுத்து சாப்பிட்டுங்க இந்த பக்கம் பாருங்க இல்லையா ஒன்று ஆமாம் வெற்றிகரமாக 2 சிலேபி ஒரு கெண்டை பாருங்க கெண்டை மீன் இதெல்லாம் வந்து கெண்டை குஞ்சு மீன் இன்னும் 2 வந்தாக்கா உனக்கு கரெக்டாக வந்துருக்கும் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட விட்டு கொடுத்துருக்கலாம்
சரி அவளை பாசம் ஐயோ பாசம் பாசம்தான் அதனால தான் அம்மா சாப்பிட்டு நானும் அப்படியே சாப்பிட மாட்டேன் அப்பாவுக்கு கொடுக்க வைப்பேன் நானும் பார்க்கலாம் தண்ணி வந்துட்டும் ஒரு நாளைக்கு அரிப்பேன்